ஸ்ரீஜா, எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சிரு. நீ தான் ஜெயிக்கணும். நீ தான் பொங்கல் வைக்கணும். உன் உரிமை நீ விட்டு கொடுத்துறாத. நான் தான் ஜெயிப்பேன். அலங்கார பாட்டி, அடுத்து என்ன போட்டின்னு சொல்லுங்க. கேள்வி பதில். கேள்வி பதிலா? இந்த அலங்காரத்தை சும்மாவே இருக்க மாட்டாங்க. கேள்விய உண்மையா நான் கேட்க போறதில்லப்பா. உங்க எல்லாருக்கும் உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும். நீங்க நினைக்கிறத, உங்க கேள்வி எதுவோ அத ரெண்டு மருமக கிட்டயே கேளுங்க. யாரு சரியான பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். என்ன மாதிரி கேள்வி? என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் பாப்பா. வாழ்க்கைய பத்தி, இந்த குடும்பத்தை பத்தி என்ன வேணாலும் கேளுங்க. வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பார்வை இருக்கும். அதுக்காக தாமா சொன்னேன். நீங்க எல்லாருமே உங்களுக்கு தோன்றத கேள்விய கேளுங்க. ஸ்ரீஜா, நீ கவலைப்படாத. இசைக்கு ஏதாவது கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டு உனக்கு ஈஸியான கேள்வியை கேக்குறேன். ஸ்ரீஜா, இசை, நீங்க ரெண்டு பேருமே ரெடியா? அது சுபத்ரா, முதல்ல நீ கேள்வி கேளுமா. பூஜை அறையில 5 முக விளக்க எதுக்கு ஏத்த சொல்றாங்க? சூப்பர்மா. அது ஸ்ரீஜா, நீ சொல்லு. ஸ்ரீஜா, என்ன முழிக்கிற? 5 முக விளக்கு. வெரி சிம்பிள். ஒரு விளக்கு ஏத்தும் போது வெளிச்சம் கம்மியா இருக்கும். அதே 5 முகம் விளக்கு ஏத்துனா வெளிச்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் 5 முகம் விளக்கு ஏத்துறாங்க. சூப்பர் ஸ்ரீஜா, கலக்கிட்ட. முதல் ஆன்சர்லயே நீ 6 அடிச்சிட்ட. ஏய் சிந்தாமணி, உன் புருஷன் ஜென்மத்துல இந்தியாவுக்கு வர மாட்டான். ஏன் அத்த, அவ சொன்னது சரியில்லையா? 5 முக விளக்கு எதுக்கு ஏத்துறாங்க? இசை, நீ சொல்லுமா. அது பூஜைக்கு விளக்கேத்தும் போது 5 வகையான எண்ணங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு ஏத்தணுங்கிறதுக்காக தான் 5 முக விளக்க ஏத்துறோம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பார்வை, நல்ல பேச்சு, நல்ல செயல், இந்த 5 வகை நல்ல விஷயங்களையும் மனசுல நினைச்சுக்கிட்டு நாம விளக்கேத்தணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர், பிரமாதமா பெர்ஃபெக்ட்டா சொன்ன சுபத்ரா. கரெக்டா?